நாங்கள் தெற்கு கள்ளிக்குளம் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் மகமை சங்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய சங்கம் பதிவு எண் 8/1951. எங்களுடைய சங்கம் தேர்தல் கடந்த மாதம் 27ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் திமுகவோட ஒன்றிய செயலாளர் அவர்களுடைய அண்ணன் திரு அன்பழகன் அவர்கள் போட்டியிட்டார் ஒரு தரப்பில். இன்னொரு தரப்பில் மரியராஜ் தாத்தா போட்டியிட்டாங்க. தலைவர் தேர்தலில் 153 ஓட்டு வித்தியாசத்தில் மரியராஜ் தாத்தா ஜெயிக்கிறாங்க. ஜெயித்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் கணக்கு வழக்குகள் எங்களுக்கு இப்போ வரையும் முறையாக தரல. தேர்தல் முடிஞ்சு 20 நாள் ஆகுது. இன்னும் கணக்கு வழக்குகளோ இல்லை அதிசய பனிமாதா ஆலயத்தின் உள்ள நகைகளோ அப்புறமா சாவிகளோ தரல. ஆஃபீஸோட சாவிகளும் தரல. இதை எங்களுக்கு உடனடியாக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்கறதுக்காக எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது கலெக்டர் அவர்களையும் சந்தித்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களுடைய ஆலயம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவங்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஆலயம். இது எந்த பிஷப்க்கோ மேட்டாசனத்துக்கோ சம்பந்தம் இல்லாத ஒன்று. எங்களுடைய ஆலயம் கணக்கு வழக்குகள்லேருந்து எல்லாமே எங்கள் சங்கத்தால் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணப்படுது. கடந்த 7 வருடங்களாக தலைவராக இருந்தவங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே புதிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கணும். அது இப்போ வரையும் ஒப்படைக்கப்படலை. இது உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இது தீர்வு காணணும். சிறுபான்மை நகை கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தேர்தல் நடந்தது. அப்போ வெற்றி பெற்றவங்க இன்றைய ஒன்றிய செயலாளருடைய தம்பி திரு ஆனந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு வெற்றி அறிவிப்பு கொடுத்து 1 ஹவரில் கணக்கு வழக்குகள் சாவிகள் அப்புறமா நகைகள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டது. நகைகள் அன்றைய தேதியில் ஒப்படைக்கப்பட்ட நகைகள் மட்டும் 3.25 கிலோ தங்கம், மற்ற ரொக்கம் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில் முறையாக வெற்றி அறிவிப்பு 1 ஹவரில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இப்போ வெற்றி பெற்று 20 நாள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு கொடுக்கப்படலை. இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்குற தோராய மதிப்பு 5 கிலோ தங்கம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு. முதல்ல அவங்க ஊர்லேயே இருக்கிறதில்ல, பாதி ஒழிச்சு தலைமுறைவாக இருக்கிற மாதிரி தான் போகிறாங்க. 1. 2வது யார் மூலமாவது செய்தி சொல்லி விட்டாக்கி அதையும் இதையும் சொல்லி காரணங்களை சொல்லி நழுப்பியே சொல்லி போயிட்டுருக்காங்க. இந்த 5 நாளில் தந்துடுறேன் 10 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தகவல் வந்துக்கிட்டே இருக்கே தவிர்த்து எங்களுக்கு அதுக்குண்டான இது வரல. சரி, அந்த தகவல் கொடுக்குறவங்கள நேரில் அலுவலகத்தில் தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அலுவலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயார் இல்லை. இது முழுக்க அவங்க அண்ணன் ஒன்றிய செயலாளருடைய தலையீடு தான். ஒன்றிய செயலாளர் திரு ஜோசப் பெல்சி ஆனந்த் முந்தைய தலைவர் முந்தைய தர்மகர்த்தாவாக இருந்த ஆனந்த் அவர்களும் திமுகவில் மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளராக இருக்கிறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவங்க இப்போ வரையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு ஏதாவது நெருக்கடி இருக்கா? வேறு நெருக்கடி மீன்ஸ் என்ன மாதிரி கேட்குறீங்க? நீங்கள் அந்த கணக்கு கேட்டு ப்ரெஷர் பண்ணல அவங்ககிட்ட இருந்து என்ன சொல்கிறாங்க? அதாவது அவங்ககிட்ட இருந்து பதிலே வராமல் போகுது. அதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெருக்கடி. இப்போ தாரேன் அப்போ தாரேன், ஏன்னா இந்த நாள் ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் இத்தனை நாளில் தந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வேலிட் ரீசன் சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே வர்றதில்ல. ஆள் ஒழிச்சு போகிறதுனால எங்களுக்கு கணக்குகள் இருக்கா இல்லையா, சொத்துக்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வு வருது. அதுதான் ஆமாம். நகைகளையும் மற்றும் கணக்கு வழக்குகள் சாவி கொத்துகள் மொத்தமாக எங்களுக்கு எங்கள் புதிய நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் மனு கொடுத்துருக்குறோம். இருக்கா இப்போ? கேள்விக்குறி தான். அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம். அவங்க எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து அடுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஊர் கூடி விவாதித்து முடிவு சொல்லுவோம். கணக்கு கொடுக்குறதுக்கு காலம் தாழ்த்திட்டு இருக்கனால நகைகள் பணங்கள் இருக்காங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 7 வருடங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சு, அதாவது ரொம்ப நாள்லாம் டைம்லாம் இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட் அறிவித்து 1 ஹவரில் எல்லாமே செட்டில் பண்ணப்பட்டது. எல்லாமே பக்காவாக ஆடிட்ரு அப்புறமா தங்க ஆசாரி எல்லாரையும் வச்சு ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. 1 ஹவரில் நடந்த ஒரு விஷயம். இப்போவும் அதே மாதிரி நடந்திருக்கலாம். ஒரு நாள் கூட காலதாமதம் ஆகிருக்கலாம். ராத்திரி கொடுக்க முடியாதுப்பா, நான் ஜாதகம் பார்க்க ஜோசியம் பார்க்குறேன்னு ஒரு நாள் தள்ளி போடலாம், 2 நாள் தள்ளி போடலாம். மாதக்கணக்காக தள்ளி போடுறது அது சரியில்லை இல்லைண்ணே. அப்படி தள்ளி போடுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் தோணுது. காவல்துறை
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இன்னும் அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சார்ட்ட வள்ளியூர் காவல்துறையில் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தோம். இன்னும் அதுக்கு நடவடிக்கை எடுக்காதனால தான் நாங்கள் எஸ்பி சாரை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். என் பேர் வந்து சதீஷ். நான் சங்கத்துக்கு செக்ரட்டரியாக இருக்கிறேன்.